சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவோட அம்மா கிறிஷுக்கு சாப்பாடு குடுத்துட்ருக்காங்க. அந்த டைம்ல மீனாவோட தம்பி கேட்குறாங்க, "நீ துபாயில இருந்து உங்க மம்மி என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்ட அத கேட்ட கிறிஷுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. "என்ன துபாயா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அத கேட்ட மீனாவோட தம்பிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. "என்னடா துபாய்ன்னு கேட்குற? உங்க மம்மி அப்ப துபாய்ல வேலை செய்யலையா? அப்ப வேற எங்க தான் வேலை செய்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லையே அங்க தான் வேலை செய்றாங்க." "இல்ல வேற எந்த ஊர் இல்ல, துபாய் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சர்றான். அடுத்து அங்கேருந்து உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்றப்போ, முறுக்கு, தேன் மிட்டாய் அந்த மாரி எல்லாம் சொல்வான். "என்னடா இது இங்க விக்கிறதெல்லாம் அங்கேயாடா விக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. "துபாய்ல எப்பயுமே ஃபேமஸே பேரிச்சம்பழம் தான். அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்க கிறிஷு. அடுத்த நாள் கிறிஷ கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க. ஸ்கூல்ல விடுறப்போ சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு எங்க கூடயே இருக்கட்டும், அவங்க அம்மா வர்ற வரைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும், முத்துவும் சொல்லிட்டு போறாங்க. "அத நான் அவங்க அம்மாகிட்ட கார்டியன் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்றாங்க. மீனாவும், மகேஷும் வராங்க. அங்க வந்துட்டு மகேஷ் சொல்றாங்க, "கிறிஷ் ஸ்கூலுக்கு வந்துட்டானா?" வந்துட்டாங்க. அப்புறம் முத்து சொன்னாங்க, "நீ அவன் அவங்க கூடயே இருக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓகேவா, நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் கேட்குறாங்க. "இல்லைங்க, நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது. அவங்க அம்மாவ தான் கேட்கணும். நான் கேட்டுட்டு வேணா சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ரோகிணி கிட்ட கிறிஷ கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ரோகிணி சொல்றாங்க, "கிறிஷ் உன்னை அப்படியே அடிச்சேன்னா சொல்லு. நான் வந்து ரொம்ப உன் மேல கோவமா இருக்கேன். நீ எதுக்கு மீனாவும் முத்து அங்கிளும் கூப்பிட்டதுக்கு போன? அங்க போமாட்டேன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட சொல்றாங்க. அத கேட்ட கிறிஷ்க்கு, "இல்ல நான்லாம் அங்க தான் போவேன். ஒண்ணு நீ என்ன கூட்டிட்டு போ, இல்லைன்னா நான் முத்து அங்கிளோட வீட்டுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்றாங்க. "நான் மகேஷ் ஆண்டி வீட்லலாம் இருக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து ஓடி போயிடுறான் கிரிஷ். ரோகிணி அத பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. "என்னடி இவன் இப்படி பண்றான்? நான் என்னதான் பண்றது? எல்லாம் என்னதான் பண்றது ரோகிணி?" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறான். "வேற என்ன பண்றது? இவன் இப்படி அடம் பிடிக்கிறப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மகேஷும், ரோகிணியும். அப்புறம் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் சீதாவும் வராங்க. "அக்கா, என்ன கிரிஷ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. "ஆமாம் சீதா, இப்போ தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நீ என்ன வேலைக்கு இன்னும் கிளம்பலையா?" "இல்லைக்கா, கிளம்புறேன், முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அவர் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, "அங்கே ஒரு பையனை பூந்தொட்டியால் எடுத்து அடிக்க போயிருக்கான் கிரிஷ்." அப்படின்னு சொல்லிட்டு. "என்னக்கா, இந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான், அவனை இப்போவே கண்டிச்சு வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. "நம்ம வேணா பேசாமல் கவுன்சிலிங் போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா, "அதுவும் சரிதான், நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணும்னு ஸ்ருதி நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஹீரோயினிய போய் பார்த்துருப்பாங்க. அந்த ஹீரோயினி எனக்கு 25 லேக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து ஸ்ருதிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. "இவ்வளோ காசு கேட்குறாங்க, என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, "இப்படி தான் நான் போய் கேட்டேன், அவங்க வந்து 25 லேக்ஸ் கேட்குறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "மனோஜ், நானே ஒரு செலிபிரிட்டி தான், என்னையே நீ கூப்பிடலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட முத்துக்கு, "நீ எல்லாம் வந்தேன்னா யாருமே வரவே மாட்டாங்க, கடையே ஓடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, "இப்போல்லாம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் அவங்கள செலிப்ரிட்டியாகவே நினைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. "அதுவும் கரெக்டு தான் ஸ்ருதி, நீ வந்து வேறு யாரையாவது பாரு." மீனா சொல்கிறாங்க, "நீ வேறு யாரையாவது இப்போ கேட்க ட்ரை பண்ண வேண்டியது தானே ஸ்ருதி." "ஆமாக்கா, பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.